பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, யோபு 1 அதிகாரம் 21 அடுத்தது ஒரு கணம் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். யோபு கொடுத்த கணத்தை பாருங்க. 1:21 3வது வரி இப்படியே சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இதை எந்த சமயத்துல யோபு சொன்னார் நீங்க நினைக்கிறீங்க? யோபு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷன். அந்த தேசத்துல மிகுதியான ஆசீர்வாதம் யோபு. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நாள் யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். சொத்துக்களை இழந்தார், குழந்தைகளை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். ஆனா அவர் என்ன செய்யல? தேவனை தூஷிக்கல. யோபு இழந்தது நிமித்தம் யோபுடைய மனைவி கர்த்தரை தூஷிக்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பேசினாங்க. ஆனா யோபு தூஷிக்கல, அசட்டை பண்ணல. யோபுடைய நண்பர்கள் தேவனை அசட்டை பண்ணத்தக்கதான ஒரு சில வார்த்தைகளை பேசினாங்க. ஆனா யோபு கர்த்தரை அசட்டை பண்ணல, ஒரு கேள்வி கூட கேட்கல. அவனுடைய வாயில ஒரு பாவத்தை செய்யலன்னு சொல்லி வேதம் சொல்றோம். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணம். இன்னைக்கு நிறைய பேரு நம்ம என்ன செஞ்சிடறோம்? அசட்டை பண்ணிடுறோம். ஒரு காரியத்தை நம்ம சின்ன காரியத்தை இழந்துட்டோம் அப்படின்னால, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதனால ஆண்டவர் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். தேவன் சொல்றாரு, என்ன கனம் பண்றது, நான் காணும் கனம் பண்ணுவேன் இல்லையா? அப்போ யோபு பாருங்க, எவ்வளவு அழகான கணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரே வார்த்தை, கர்த்தர் தான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், கர்த்தர் தான் சொத்துக்களை கொடுத்தார், கர்த்தர் தான் ஆஸ்திகளை கொடுத்தார், கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை பெருக செய்தார். ஆனா கொடுத்தவர் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்கல, கர்த்தரை அசட்டை பண்ணல. அதுதான் யோபு ஆண்டவர் மேல வச்சிருந்த கனம். திரும்பி ஆண்டவர் யோபுவை கனப்படுத்தினார். எப்படி தெரியுமா? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை திரும்ப தந்தார். யோபு இழந்த எல்லாவற்றிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் திரும்ப தந்தார் வேதம் சொல்றார். சும்மா யோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், யோபுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும், எனக்கு வரும். எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா? அந்த பாடுபட்டு கஷ்டப்பட்ட நிலைமையிலையும் தன்னன் தனியா இருந்த போதிலும் தேவ சமூகத்துல தன்னுடைய வாயின் வார்த்தையில பாவம் செய்யவில்லை. அவரை அசட்டை பண்ணல, கனவீனப்படுத்தல யோபு. இதனாலதான் திரும்ப கனப்படுத்தினார் என் ஆண்டவராகி கர்த்தர். அந்த தேசத்தை உயர்ந்த ஸ்தானத்தை யோபுக்கு கொடுத்தார். இழந்து போன எல்லாவற்றிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து யோபுவை கனம் பண்ணினார். இன்னைக்கு அதே போலதான் செய்தி கேட்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க என்ன செய்யணும்? கனப்படுத்துங்க ஆண்டவரை. ஒருபோது கனவீனப்படுத்தாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. செபிக்கலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு நாங்க வாசித்த பகுதியில யோபு எல்லாம் இழந்த சூழ்நிலையிலையும் ஒரு வார்த்தை உம்மை தூஷிக்காம, கேள்வி கேட்காம, ஆண்டவரே தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யாதபடிக்கு உம்மை கனம் பண்ணினாரே. அப்படியாகவே ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து யோபுவை போல வாழ கிருபை செய்யப்பா. உண்மை நாங்க ஒருபோதும் அசட்டை பண்ணிடக்கூடாது, கனவீனப்படுத்திடக்கூடாது. கர்த்தர் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களோட கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.